நாங்களும் எங்கள் கட்சியும் எது பண்ணாலும் தேசத்துக்காக தான் பண்ணுவோம், அதையும் ஓப்பனாகவே பண்ணுவோம், எங்களுக்கு எந்த ஒளிவு மறைவுமே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் திறந்தவெளி புத்தகமாக மாறி பேசியிருக்கார். யார் அவர்? வேற யார்? பாஜக மூத்த நிர்வாகி எச் ராஜா அவர் தான். என்னன்னா, செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் கேட்குறாரு, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஏதோ மறைமுக கூட்டணி இருக்கிறதா விஜய் சொல்லியிருக்காரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, டேய் பரமா படிடா அப்படின்னு சொல்கிற மாதிரி முதல்ல படிங்க, வரலாறை தெரிஞ்சுக்குங்க. அதாவது 1974 கச்சத்தீவை இலங்கைக்கு தாரவாத்தது காங்கிரஸ் தான், அதுக்கு கள்ள மௌனம் சாதித்தது திமுக தான். இதை எல்லாத்தையும் எதிர்த்து கேட்டு போராடி வழக்கு தொடர்ந்தது பாஜக தான். இந்த மாதிரி வரலாறு நிறையா இருக்குது, இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டார். ஆனால் கச்சத்தீவு மறைமுக கூட்டணி என்னென்னமோ பேசுவார், காங்கிரஸை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். அப்போ நான் கேட்குறேன், காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் என்ன காவுறவு இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன்னு விஜயை பார்த்து சரமாரியாக கேள்வி கேட்டிருக்காரு எச் ராஜா அவர்கள். தயவு செய்து விஜய் அவர்கள் சொல்கிறேன்னா, ரீட் படிங்க. நீங்கள் 1974 கச்சத்தீவை இலங்கைக்கு தானம் செய்தது காங்கிரஸ் அரசு, அதற்கு கள்ள மௌனம் சாதித்தது திமுக அரசு. ஆனால் அதற்கு எதிராக பாராளுமன்றத்தில் வாஜ்பாய் அவர்கள் பேசினார். தமிழகத்திலே அன்னைக்கு ஜனசங்க தலைவராக இருந்த திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள். ஆகவே எது செஞ்சாலும் தேசத்திற்காக பிஜேபி ஓப்பனாக செய்யும். அதனால் இதை படிக்காமல் அவர் கச்சத்தீவை பற்றி பேசுகிறார். இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் நவ். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி, தாரை பார்க்கறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சிந்திச்சிருக்கணும், அதை பேசலையே. அப்போ காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் கள்ள உறவு இருக்கா? என் கேள்விக்கு பதில் சொல்லட்டும் விஜய். நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க, நான் பதில் சொல்கிறது? எனக்கு பதில் சொல்லுங்க. ஏன் நீங்கள் காங்கிரஸ் அரசாங்கம் தாரை வார்த்ததை கண்டிக்கிறேன்னு சொல்லலை? காங்கிரஸோட உங்களுக்கு கள்ள உறவா? தெரியல. ஏன்னா இப்போ பல செய்திகள் உங்கள் மூலமாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தாவாக்கியாவுக்கு சார்ந்துவார்கள். சோஷியல் மீடியாவில் படிக்கிறீங்களா? நீங்களும் படிச்சிருக்கீங்க. இப்போ 2 பேருமே கூட்டணி வைப்பாங்க, ராகுல் காந்தியும் விஜயும் சந்திப்பாங்க, இப்படியெல்லாம் பல செய்திகள் வருது. இதெல்லாம் என்னோட கன்சர்ன் இல்லை. ஆனால் விஜய் பேசுகிறதுனால சொல்கிறேன்னா, கொஞ்சமாவது விஷயங்களை படித்து தெரிந்து கொண்டு பேசு.